சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன எனக்கு மழையில ஆடி பாடுறதும் ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை அது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஐயோ சார், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? 2 நாள் முன்னாடி நீங்க என்ன பார்க்கல. பார்த்திருந்தா இந்த கேள்வியை கேட்டிருக்கவே மாட்டீங்க. மழையில ஆடி பாடுறதுனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அப்படியா? பரவாயில்லையே, இதுல கூட நம்ம டேஸ்ட் ஒத்து போகுது. ஆமா சார், இப்படி ஒரே டேஸ்ட் உள்ள பாஸ் கீழ வர்க் பண்றது என்னோட லக். லக் ஃபேவர்ஸ் தி பியூட்டின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் நான் உங்க பாஸ் மட்டும் இல்ல, முதல்ல ஒரு ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? அனாமிகா, ஐ மீன் என் கம்பெனில எல்லா ஸ்டாஃபுமே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான். அதுக்கப்புறம் தான் ஒர்க்கர்ஸ். ஓகே அனாமிகா, நீங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். மற்ற விஷயங்களை உங்களுக்கு கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவாரு. நானும் சொல்லிடுறேன் பாஸ். ஆல் தி பெஸ்ட் மேடம். சரி, பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே. என்ன ரிஷி பாஸ், புதுசா சேர்ந்த பொண்ணு கிட்ட மயங்கிட்டீங்க போல. அவ சேர்ந்ததுனால நான் மயங்கல அசோக். நான் மயங்கினதுனால தான் அவ இங்க சேர்ந்திருக்கா. ஓஹோ, அதான் இன்னைக்கு மழையில ஆடின பாடின எல்லாம் சொன்னீங்களா? அப்போ கான்பிடண்டா இருக்கீங்க அனாமிகாவை கரெக்ட் பண்ணிடலான்னு. ஏன் முடியாதா? இல்ல, கொஞ்சம் கஷ்டமோன்னு தோணுது. அதுவும் நல்லதுதான் அசோக். கஷ்டமான பிச்சில் 6 அடிக்கிறவன் தானே நல்ல பிளேயா. இனி இந்த ரிஷியோட பிளே என்னன்னு நீயே பாப்ப, அப்புறம் உனக்கே புரியும். இவெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம். ஹலோ, நான் அனாமிகா பேசுறேன். தெரியுதுங்க. எங்கங்க இருக்கீங்க? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நான் வந்துட்டேங்க. ஆமா, நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? நான் இங்க தாங்க, பார்க்குள்ள தான். அப்படியே உங்க ரைட் திரும்பி பாருங்க. ஹாய். வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்தாங்க உங்க செயின். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது என் பர்த்டேக்கு வந்த கிஃப்ட். இந்த செயின் எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் இந்த செயின் ரொம்ப முக்கியம் தாங்க. அப்படியா? ஏன்? இந்த செயினால தானே உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்பதான். போன்ல பேசுறத விட நேர்ல ரொம்பவே அழகா பேசுறீங்களே. தோ 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 அந்த வெக்கம், இது கூட அழகா இருக்குங்க. தேங்க்ஸ். அவ்வளவுதானா? வேற என்ன? முக்கியமான செயின் எல்லாம் சொல்றீங்க. இவ்வளவுதான் உங்க சந்தோஷமா? சாச்சா, நான் செம்ம ஹாப்பி. அப்ப அதை கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாமே. எப்படி? ஏன் எப்படின்னு நானாங்க உங்ககிட்ட சொல்லணும்? உங்களுக்கா தோணலையா? தோணுது, ஆனா நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா. எடுத்ததே திருப்பி கொடுத்துட்டேன். இப்போ நீங்க என்ன கொடுத்தாலும் நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேங்க. அப்ப ஓகே. என் செயினை திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. போதுமா? போதும் போதுங்க, இதுவே போதுங்க. ஐயோ போதுங்க.
விட மாட்டேன். நீங்க தானே பெருசா தேங்க் பண்ணணும்னு சொன்னீங்க. இதுவே போதுங்க. நான் விட மாட்டேன். போதுங்க போதுங்க டேய் நந்தா, போதும் விடுங்க. டேய் நந்தா, போதுங்க. டேய் எந்திரிடா. நான் விட மாட்டேன். இதுவே போதுங்க, சொன்னா கேளுங்க. உனக்கு என்ன கொடுத்தாங்க போதும் போதுங்கற? ஓ கனவா? என்னது கனவா? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு சின்ன கனவு. போதும்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்னடா கனவு? சொல்லேன்டா, என்ன கனவு? அது ஒண்ணும் இல்லம்மா, கனவுல ஆ, கடவுள் வந்தாரா? ஆ, டேய் நந்தா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஆ, நான் உனக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டேன். ஆ. இன்னும் உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டாரு. ஆ? நான் போதும்னு சொல்லிட்டேமா. ஏண்டா இப்படி கடவுள் கொடுக்கறதையே போதும்னு சொல்ற அளவுக்கு நம்ம குடும்பம் இருக்கு? டேய் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுடா. மா அது கனவுமா. கனவா இருந்தாலும் நிஜமா இருந்தாலும் போதும் போதும்னு சொல்றவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. வேணும் வேணும்னு கேக்குறவங்களுக்கு தான் எல்லாம் வந்து சேரும். உனக்கு இப்ப நல்ல சம்பளத்துல நல்ல வேலை கிடைச்சிருக்கு. இத வச்சுதான் உங்க அக்காவுக்கு கல்யாணமே பண்ணணும். உன் தம்பி தங்கச்சிய படிக்க வைக்கணும். இந்த வீட்டை சரிப்படுத்தணும். இன்னும் எவ்வளவோ இருக்கு தெரியுமா? இங்க பாருடா, நீ வேலைக்காக சென்னைக்கு போற. கண்டத கனவு கண்டுகிட்டு இருக்காம இந்த குடும்பத்தை எப்படி கரையேத்துறதுன்னு யோசி. மறுபடியும் அந்த சாமி கனவுல வந்தா தெரியாம போதும்னு சொல்லிட்டேன், இன்னும் நிறைய குடுங்கன்னு கேட்டு வை. புரியுதா? ஓகேமா. பண்றது என்ன கனவுனே தெரியாம. என்னது? ஒண்ணும் இல்லம்மா, நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையுமே நிறைய கேக்குறேன். போதுமா? ஐயோ மறுபடியும் போதுங்கிறானே. டேய் அப்பா தாயே, தெரியாம அந்த வார்த்தையை சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிரு. இப்ப எனக்கு இப்படி ஒரு புள்ள, கிளம்பு. கடவுளே. ஏய், பேர் தெரியாத பிசாசே. ஆ, சும்மா செல்லமா சொன்னேன். உன்னை கட்டி பிடிச்சு கனவுலாம் கண்டேன். ஆ, இதெல்லாம் நிஜத்துல நடக்குமா இல்லையா தெரியல, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஐயோ